நமது ஆச்சரியக்குறி தலைவர் அரசியலில் கடந்து வந்த பாதை. என்ன எங்க தலைவர் அடிக்கிற? உனக்கு சொல்லிட்டேன் நான். என்ன இங்க பாருங்க, முறைக்காதீங்க, பயமாக்குது. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க சும்மா. திரும்ப அடிக்கிற நீ இங்க பாருங்க, எதுனாலும் பேசுங்க, அடிக்காதீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை எல்லாரையுமே நாங்க தூக்கிடுவோம். சும்மா இருக்கோம் நீங்க, அவ்வளவுதான். சும்மா கூப்பிட்டு வச்சு அடிக்கிற என்ன? என்னங்கோ என்ன பிரச்சனை உங்களுக்கு? கோவம் வந்தா மன்னர்னு பார்க்க மாட்டேன், மந்திரின்னு பார்க்க மாட்டேன். சொல்லு. அதான் படிச்சேன். நீங்க இல்லங்க, நீங்க எப்படி அடிப்பீங்க? என்ன பாருங்க, தேவையில்லாத இது சொல்லிட்டேன். அவள்தான் சொல்லிட்டேன் நானு. ஆமா, இப்படிதான் படிச்சேன். என்ன இது? அடிக்காதீங்க, வேணாம் சொல்லிட்டேன் நான். அடிக்காதீங்க, அவள்தான் உனது. அவள்தான் என்ன அடிக்கல. நான் தான் படிச்சேன். ஏங்க உங்க அடி எனக்கு தெரியாதாங்க. ஏங்க ஒரு அடி அடிங்க. இது கிடையாது. நீ அடிங்க, நீங்க அடிங்க. ஏங்க அடிக்காதீங்க, வேணாம் அடிக்காதீங்க. பழி வாங்குற நேரம் பழி வாங்குவோம். பாத்துக்கோ. பீகாரை போல தமிழகத்திலும் எஸ்ஐஆர் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீங்க தான் எஸ்ஐஆர் நீ தான் கொண்டு வரீங்க. ஏங்க ஏங்க நீதாயா? நான் தாங்க கொண்டு வந்தோம். நீங்க பச்சை மண்ணுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இல்லங்க, நாங்க தாங்க கொண்டு வந்தோம். சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க. நீங்க இல்ல, நீங்க தான். நான் இல்லையா? இங்க பாரு, வேண்டாம் சொல்லிட்டேன். மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நிறுத்தம். நான் கேட்க மாட்டீங்களா? எதுக்கு மெட்ரோ திட்டம் நிறுத்துறீங்க? வேணாம், வேணாங்க, நிறுத்தாதீங்க சார். வேணாம் சார், வேணாம் சார். இல்லப்பா, நாங்க தான்ப்பா நிப்பாட்டணும். என்ன பேசுங்க? நீங்க ஏங்க நடந்து வரீங்க? நாங்க தாங்க நிப்பாட்டணும். நீங்களா இல்ல, நீங்க சும்மா இருங்க, நீங்க அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருங்க, நாங்க அமைதியா இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. காரணம் விஜய் காலதாமதம் என்றே கூறுகின்றனர். யாரு வந்தா? சிஎம் சார் வேண்டாம், என்ன பழி வாங்குறீங்களா? பாருங்க, தப்பா பேசாதீங்க. அவங்க யாரோ ஒருத்தர், ஆனா எங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அவங்க நீங்க ஏன் பண்ணல? பழி வாங்கினா ஒண்ணு வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், அங்க வாங்க. தேவலாம் மக்கள் மேல கை வைக்காதீங்க. சும்மா இருக்கு, இது பண்றதே அவங்கதான்யா. நீங்க அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இங்க வாங்க, எனக்கு தெரியும். நீதானே எனக்கு தெரியும். நீங்க தான் சொல்லுங்க. தெரியும், நீங்க தானே. நாங்க தாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கேஸ் போட்டது நாங்க தாங்க. நீங்க பச்சை மண்ணுங்க. உங்க மேல இப்படி பேசுறது காரணமே அவங்க தான். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க மங்கி சங்கி. நீங்க அமைதியா இருங்க. நீதான் தெரியும். இல்லையா? நீதான் எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் வரும் பொங்கலுக்கு ஜனநாயகன் 9ஆம் தேதியும் பராசக்தி 10ஆம் தேதியும் வெளியாகும் என தகவல். இதானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க தானே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றீங்க. நீங்க தானே அவருக்கு ஏபி எல்லாத்தையும் காரணம். இவங்கதான் காரணம். கூட பாக்கல. இவங்கதான். நீங்க சொல்லிதான் எல்லாமே நடக்குது. நான் எதுவுமே பண்ணல. நீங்கதான் அண்டார்டிகால பனிப்பாறை உறைஞ்சிச்சு. அதுக்கு தமிழ்நாடோட வெப்பநிலை தான் காரணம். தெரியுமா? காலைல குளிக்கலான்னு போனேன், பாத்ரூம்ல தண்ணி வரல. என் சோப்பு வலிக்கு கக்கூஸ் கோப்பிகளை ஊந்துச்சு. யாரு காரணம்? தெரியும், நீங்கதான். தெரியும், எல்லாம் தெரியும். நீங்கதான். வேணாம், தீய சக்தி வேணாம். மதியானம் நான் வெயில் அடிக்குது, சாயங்காலம் நான் குளிர் அடிக்குது. நீங்கதான். நீங்கதான் சம்பந்தம். மழை பெய்யுது சென்னையில. நீங்கதான். ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் இன்னும் கிடைக்கவில்லை. வழக்கை 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிமன்றம். நீங்க இல்ல, எங்க அந்த போர்டு எங்க கிட்ட தாங்க இருக்கு. நீங்க இல்ல, நீங்க இல்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்கதான். எத்தனை வாட்டி தான் சொல்றது? ஆட்சிக்கு வந்து தலைவரே, இங்க பாருங்க தலைவரே, இவங்க மேல சந்தேகப்படக்கூடாது தலைவரே. நீங்க அடிக்கடி தனி விமானத்துல போறீங்களே, எப்படி உங்களுக்கு மட்டும் சீக்கிரமா கிளியரன்ஸ் கிடைக்குது? இவங்க கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்ல தலைவரே, ஒய் பிரிவு எப்படி உடனே கிளியரன்ஸ் கிடைச்சது? இவங்க கொடுத்துடுறாங்க. இவங்க நினைச்சிருந்தா இதுக்கும் கொடுத்துருக்கலாம், ஆனா கொடுக்காத காரணம் நீதான். தெரியும். நீங்கதான் தெரியும். எனக்கு நீங்கதான் தெரியும்.
தெரியும் எனக்கு தெரியும். நான் எதுவுமே பண்ணல. நீங்க தான் டான் பிக்சர்ல கதை எழுதி கொடுத்து அவங்களை எடுக்கவே சொல்லியிருக்கீங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னன்னு தெரியுமா, அந்த பராசக்தி படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கலையா, ஆ. அது காரணம் இவங்க தான். அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அதை பத்தி கண்டுக்கவே கூடாது. அப்ப நமக்கு கொடுக்கறதே நம்ம இவங்க தான். கொடுக்கறது இவன் தான். இவங்க தான். எதுவுமே பண்ணலையா? நீ தான் பண்ற, எல்லாத்தையும் நீ தான் பண்ற, தெரியும் எனக்கு. அடிக்காத தலைவரே, தலைவரே, நம்ம படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் தலைவரே. ரிலீஸ் ஆகாதா? ஆமா, ஏன்? சென்சார்ல கை வச்சுட்டானுங்க. சரி பரவாயில்ல. ஐயோ தலைவரே, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினானுங்கல்ல, எல்லாருக்கும் 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேல டிக்கெட் மட்டும் ரீஃபண்ட் ஆயிட்டு இருக்குதான். கோடி கணக்குல பாவம் லாஸ் எல்லாருக்கும். அது தியேட்டர் பிரச்சனை, ப்ரொடியூசர் பிரச்சனை. எனக்கு என்ன, நான் தான் சம்பளம் வாங்கிட்டு அடிச்சு முடிச்சுட்டேன். தலைவரே, இந்த காங்கிரஸ்ல இருந்து பல பேர் உங்களுக்கு ஆதரவா சொல்லிக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? நீ வந்து இந்த படத்தெல்லாம் சென்சார் நசுக்க கூடாது, கருத்துரிமா அப்படின்னு நிறைய பேசிக்கிறாங்க தலைவரே. ஆமா, சில ஆக்டர் கூட பேசிக்கிறாங்க பாருங்க தலைவரே. இவங்களுக்குள்ள நேரடியா பிரச்சனை வரும்போது கூட நீங்க வாய் திறக்காம தூங்கி இருந்தீங்க. ஆனா அவங்க நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வாய் திறந்துருக்காங்க பாருங்க. சரி பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். டிஎம்கே எதிர்க்காங்களா? இல்ல தலைவரே, சென்சார் தான் இருக்கிறாங்க. அப்ப வேண்டாம், டிஎம்கே எதிர்த்தா மட்டும் என்கிட்ட எடுத்துருவோம். தலைவரே, இப்ப எல்லாருமே எதிர்க்கிறாங்க. உங்க பிரச்சனைக்கு நீங்க எதிர்க்கணும்ல. நான் தான் எதிர்த்தனே. எங்க டிஎம்கே இல்ல தலைவரே, சென்சார் எதிர்க்கணும்ல. அதான் டிஎம்கே தானே இருக்கு சென்சார். தலைவரே, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. உயர்நீதிமன்ற ஆஷா அவங்க கொடுத்துட்டாங்க. யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. படம் ஓகே ஆயிடுச்சு. படம் ரெடி. சூப்பர் தலைவரே, சூப்பர். ஐ அம் கம்மிங். சூப்பர். ஓகே ஓமா தலைவரே, இந்த தணிக்கை குழு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிட்டாங்க தலைவரே. இப்ப நாம பாஜகவின் தணிக்கை குழு எதிர்த்தே ஆகணும். நீங்க இவ்வளவு இல்ல நம்ம எதிர்த்தே ஆகணும். போலாம், எதிர்க்கிறோம். போலாம். ரெடி. டிஎம்கே எதிர்க்கிறோம். எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, எப்ப மட்டும் சொல்லுங்க, உடனே வரேன். எதிர்க்கிறோம். ஆமா, டிஎம்கே எதிர்க்கிறோம்னா. நான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு வரேன்.